வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியோனிலா பிரதீப் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மேங்கோ ஃப்ரூட்டி. ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட. கடையில் வாங்குகிற எந்த ட்ரிங்க்கும் இது கூட போட்டி போடவே முடியாதுங்க. ஏன்னா இதை நம்ம வீட்டிலே பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம மேங்கோ ஃப்ரூட்டிக்கே ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தியோனிலா பிரதீப் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த மேங்கோ ஃப்ரூட்டி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 3 நல்ல பழுத்த மாம்பழம் எடுத்திருக்கேன். இந்த ஊரில் மாம்பழத்துக்கு நேம்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, வெறும் மேங்கோன்னு தான் போட்டிருந்தாங்க. நீங்கள் எந்த ஒரு இனிப்பான பழமான மாம்பழத்தையும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம்னு சொன்னேன் இல்லையா, அது வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஒரு ஆரஞ்சை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். அது மாம்பழத்தோட ஃப்ளேவரை நல்லா கூட்டி கொடுக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவல்லேருந்து ஆரஞ்சும் சேர்த்து தான் இந்த மேங்கோ ஃப்ரூட்டி பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு ஆரஞ்சை நார்மலாக ஜூஸ் புளிவோம் இல்லையா, அதே மாதிரியே புளிஞ்சிக்கோங்க. நீங்கள் எலக்ட்ரிக் ஜூஸர் வச்சு கூட புளியலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கையிலே பண்ணுற ஜூஸர் வச்சும் நீங்கள் புளிஞ்சு எடுத்துடலாம். இப்போ 2 சைடையுமே நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம மேங்கோ ஃப்ரூட்டி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த மேங்கோ ஃப்ரூட்டி பண்ணுறதுக்கு 3 மாம்பழத்தில் இருக்க தோலையும் தனியாக எடுத்துடலாம். மாம்பழத்தோட தோலை எடுக்கிறது கொஞ்சம் பிகினர்ஸ்க்கெலாம் கஷ்டமான வேலை தான். பட் நான் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். மாம்பழத்தை 2ஆக வெட்டினதுக்கு அப்புறமா கையில் அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் நைஃப் வச்சு பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி தோலை தவிர மேலே இருக்க எல்லாத்தையுமே லேசாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து நீங்கள் இதை ஸ்பூன் வச்சு எடுத்தாவே ஈஸியாக வந்துடும். இதே மாதிரியே 3 மாம்பழத்தையுமே தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 3 மாம்பழத்தையும் தோல் நீக்கி நறுக்கி வச்சாச்சு. ஆரஞ்சையும் ஜூஸ் புளிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம நறுக்கி வச்சுருக்க மாம்பழத்தையும் அப்புறம் ஆரஞ்சையும் அதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஜூஸ் ரொம்ப கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியே சேர்க்காமல் கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டுமே ஒரு தடவை மிக்சியிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா நல்லா கலந்துரும். நான் கொஞ்சமாக தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணியாக வேணாம், எனக்கு கொஞ்சம் மீடியமாக இருந்தால் போதுன்றனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை அரைச்சிட்டேன். இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சுகர் வேணும்னா சேர்த்துக்கலாம். சுகர் உங்கள் விருப்பம்தான். ஆனால் நான் சேர்க்கலை சுகரு, ஏன்னா என் மாம்பழமே அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு. அதனால் நான் சேர்த்துக்கல. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. சுவையான மேங்கோ ஃப்ரூட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை இந்த மாம்பழ சீசன்லேயே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். தியோனிலா பிரதீப் கிச்சனோட புது சேனல் தான் தியோனிலா பிரதீப் DIY vlog அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபோ. யூடியூப் ஆப்பில் அதை சர்ச் பண்ணுங்கள். கீழே சேனல் நேம் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.